T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலே வச்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச்னு கண்டிப்பாக இந்த மேட்சை சொல்லலாம். ஸோ அது என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் T20 வேர்ல்ட் கப்பில் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் தான். இந்த மேட்ச் அகமதாபாத்தில் நேற்று காலையில் நடந்துச்சு. டாஸ் இந்த ஆப்கானிஸ்தான் பவுலிங்கை சூஸ் பண்ண ஓப்பனிங்க்கு வந்தாங்க ஏடன் மார்க்ரம் அண்ட் குண்டன் டி காக். ஏடன் மார்க்ரம்க்கு பேட்டில் சரியாக படல, அவர் ஸ்டார்டிங்கில் விக்கெட்டை விட்டார். பட் ஒன்னொன்று வந்து ரிகல்டனும் சரி குண்டன் டி காக்கும் சரி ஒரு தரமான பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. ரெண்டு பேருமே பேட்டிங் ஆடும்போது ஏதோ ஒரே ஆளான மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு பேரோட சான்ஸும் சரி இந்த வே ஆஃப் பேட் ஸ்விங்கும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஸ்கோர் வந்து 200க்கு மேலே போயிடும் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஆனால் எப்போ டிகாக்கும் சரி ரிகல்டன் அவுட் ஆனாங்களோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கோர் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. என்னதான் மில்லர் பிரீவிஸ் ஆனாலும் அவங்களுக்கு நேற்று அந்த அளவுக்கு பேட்டில் படணும் தான் சொல்லணும். ஸ்டப்ஸும் அந்த அளவுக்கு ஆடல, 2 பாலுக்கு ஒரு ரன் அவுட் ஆயிட்டாரு. பட் ஆனால் மார்க்கோ யான்சன் கடைசியில் வந்து ஒரு 7 பாலுக்கு 16 அடிச்சாரு. ஸோ அந்த ஒரு குட்டி கேமியா தான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிற ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு ஓப்பன் பண்ண வந்து ரஹமனுல்லா குர்பாஸும் சரி இப்ராஹிம் சாதர் சரி நல்ல ஸ்டார்ட் அப் கொடுத்தாங்க. அதுவும் குர்பாஸ்ல உண்மையாவே அவர் ஷார்ட் செலெக்ஷன்லாம் உண்மையாக வேற லெவலில் இருந்துச்சு. பேட் ஸ்விங் பார்க்குறதுக்கே உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு. இப்ராஹிம் ஜாதரும் ஒரு மாதிரி நல்லா தட்டி தட்டி தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் ஆனால் லுங்கி இங்கடி போட்டு ஒரு ஸ்லோ ஒன்று கணிக்க முடியாமல் அவுட் ஆயிட்டாரு. அடுத்து அந்த குல்பதீன் நைபு சரி அதே மாதிரி ஒரு ஸ்லோ ஒன்று கணிக்க முடியாமல் அவுட் ஆயிட்டாரு. என்னதான் அடுத்து அந்த ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்லாம் அந்த அளவுக்கு அடிக்காம இருந்தாலும் இன்சைடடா ரஹமனுல்லா குர்பாஸ் வேற லெவலில் ஆடிட்டு இருந்தார். அரௌண்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆடி 42 balls 84 runs with 7 sixes and 4 boundaries சொல்லிட்டு உண்மையாவே நம்மளை பிரமிக்க வச்சிட்டாரு. ஏன்னா அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் யாருமே அந்த அளவுக்கு சரியா இல்லை. ரஷீத் கானை தவிர ரஷீத் கான் வந்து ஒரு 3 பவுண்டரி அடிச்சு 11 பால் 20 உண்மையாக நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவர் வழக்கம் போல ஒரு ட்ரேட்மார்க் ஷாட்ல ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6 அடிக்கலாம்னு சொல்லி ஒரு பேட் ஸ்விங்கை பண்ணாரு மார்க்கோ யான்சன் பால்ல. சரி நானும் 6 போயிரும் நினைச்சா டேவிட் மில்லர் அங்கே ஒரு ஸ்டன்னர் கேட்ச் எடுத்தாரு. உண்மையாவே அந்த கேட்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ரஷீத் கானே அவுட் ஆயிட்டாரு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஈஸியான்னு நினைச்சா நூர் அகமது வந்து ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. 2 6 அடிச்சு 9 பாலுக்கு 15 அடிச்சு நூர் அகமது என்னதான் அடிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் ரபடா ஒரு ஓவருக்கு 2 நோ பால் போட்டாரு. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. 2 பாலுக்கு 3 அடிச்சா வின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் ஈஸியா ஜெயிக்கிற நிலைமையில இருந்தாங்க. அடுத்து நூர் அகமது லாங் ஆஃப் மேல தட்டி விட்டு 2 சொல்லலாம்னு நினைச்சாரு. அந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான். அங்க ஒரு ரன் அவுட் நடந்தனால மேட்ச் அப்படியே சூப்பர் ஓவருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சூப்பர் ஓவர் இறங்கின ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 18 அப்படின்ற ஓரளவுக்கு நல்ல டார்கெட் தான் கொடுத்திருந்தாங்க. சரி 18 சேஸ் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் ஓவர்லேயே வந்து ஒரு பயங்கரமான திருவிழா நடந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பால் 7 6 அடிச்சாதான் அடுத்து சூப்பர் ஓவருக்கே போக முடியுன்ற நிலைமையில ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு ஃபசல் ஃபருக்கி. அந்த ஃபுல் டாஸ் ஸ்டெப்ஸ் வந்து லாங் ஆஃப் தலைக்கு மேல ஒரு தரமான 6 ஒரு கிளிச் மூமெண்ட்னே சொல்லலாம். இதே ஒரு மேட்ச் வந்து செகண்ட் சூப்பர் ஓவர் போச்சு. 4 பால்ஸுக்கு கரெக்டா 24 அப்படின்னு சொல்லிட்டு ரஹமனுல்லா குர்பாஸ் வந்து ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. 3 6 தொடர்ச்சி அடிச்சாரு. லாஸ்ட் பால் மகராஜ் வெப்பரமா வைட்ல தூக்கி போட்டாரு. உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ காய்ஸ்.